Daily. Taste the Daily. கடையும் அருகே குடிநீர் வழங்காததை கண்டித்து ஆத்திரமடைந்த பெண்கள் காலி குடங்களுடன் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். 5ஆம் கட்டளை ஊராட்சிக்குட்பட்ட சிவகாமிபுரத்தில் கடந்த 10 நாட்களாக குடிப்பதற்கு கூட ஸ்டாலின் அரசு தண்ணீரை வழங்கவில்லை என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் தண்ணீருக்கு கூட போராட்டம் நடத்த வேண்டிய அவலம் திமுக ஆட்சியில் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டியில் உள்ள புதிய கட்டளைமேட்டு வாய்க்கால் மற்றும் உய்யக்கொண்டான் நீட்டிப்பு ஏரியில் நீர் இல்லாத நிலையில் கொள்ளிடம் ஆற்றில் உபரி நீர் திறக்கப்பட்டு கடலில் கலப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். 2 வருடங்களாக உரிய நேரத்தில் நீரை திறக்காமலும் வாய்க்காலை உரிய முறையில் தூர்வாராமல் கொள்ளிடம் ஆற்றில் திறக்கப்பட்ட உபரி நீர் கடலில் கலப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். விடியா ஸ்டாலின் அரசின் பொதுப்பணித்துறை அதிகாரிகளின் அலட்சியத்தால் கால்நடைகளுக்கு கூட நீரின்றி சிரமப்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். இன்றைக்கு 60,000 கனஅடி உபரி நீர் கடலிலே கடக்கிற அளவிற்கு திறந்து விட்டிருக்கிறார்கள். ஒரு அரசாணை மூலமாக இந்த கட்டளை கால்வாய் மற்றும் உய்யக்குண்டான் நீட்டிப்பு கால்வாய்களுக்கு தண்ணீர் வழங்குவதற்கு இந்த அரசு ஏற்பாடு செய்யவில்லை. இங்கே கால்நடைகளுக்கு குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லை.